டியர் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கெஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 844 நண்பா. 44 நேற்று வரும்னு சொல்லிட்டு நம்ம 448ன்னு கொடுத்துருந்தோம் நேற்று கெஸிங்க்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நம்பர் நான் பாருங்கள் 448ன்னு சொல்லி நேற்று கொடுத்துருந்த நம்பர் நண்பா. சரிங்களா? ஒரு நாள் டிலேவாக இன்றைக்கி 844ன்னு சொல்லி வந்துருச்சு நண்பா. அதுக்கு நான் உங்களுக்கு ரூட்டும் காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த 44 பிசிக்கு நேற்று உழுவ வேண்டியது நம்ம எடுத்திருந்தது. அது பார்த்திங்கன்னா நான் ஏசியில் 94 விழுந்தனால அது ரிப்பீட் ஆகாதுன்னு நினச்சி தான் கொடுக்கல, இல்லைன்னா கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஆல் போர்டுக்கு 8ஆம் நம்பர் எடுத்துமே நம்ம கொடுக்கல. சரி, பி போர்டில் 5-0 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சி போர்டில் 8ஆம் நம்பர் வச்சு பேர் நம்பர் தான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நீங்கள் நம்ம கொடுத்துருந்த 90-95 பார்த்தீங்கன்னா ஏபிக்கு போயிடுச்சு நண்பா. உள் நம்பரில் 901 சொல்லி விழுந்துருந்தது நண்பா. டோட்டலாக நீங்கள் மிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தான் ஏ போர்டுக்கு 9 எடுத்து பி போர்டுக்கு 5ஆம் நம்பர் மெயினாக வச்சு 0 வச்சு கொடுத்துருந்தேன். அப்படியே உள் நம்பருக்கு 901 சொல்லி விழுந்துருந்துச்சு நண்பா. சுத்தமாக ஒன்றும் முடியல. இன்றைக்கி ஒரு சூப்பரான பேட்டர்ன் இருக்குது நண்பா. சரிங்களா? கட்டாயம் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிளான நம்பர் தான், சீக்கிரம் பார்த்துடலாம் நண்பா. சரிங்களா? அதாவது இந்த 272 ரிசல்ட் வந்திருந்தப்ப இந்த கிராஸ் நம்பர் வந்து 227. சரிங்களா? இந்த 227 வந்து 272ன்னு வச்சுருந்தா பிசிக்கு ஒரு 44 பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். பிசிக்கு 44. அது பார்த்தீங்கன்னா ஏசியில் 94ன்னு சொல்லி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொடுக்கல நண்பா. ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு நாள் டிலேவாக அந்த 44 வந்து அப்படியே இங்கே பிசியில் வச்சு அழகாக இறக்கியிருப்பான். சரிங்களா? இது கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன் நண்பா. பரவாயில்ல நண்பா, இன்றைக்கி ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த 8 கூட நம்ம இயர்லி சார்ட்டில் கன்ஃபார்ம் 8 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதனால தான் ஏசிக்கு 68-18 கொடுத்துருந்தேன். அதுவும் ஏ போர்டில் வச்சுட்டேன், சுத்தமாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டில் 4க்கு 4 நிறுத்தியிருப்பான் நண்பா. சரிங்களா? சி போர்டில் 4க்கு 4 நிறுத்தினதுக்கு ஏபிக்கு வந்து 82. சரிங்களா? இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 87. சரிங்களா? வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 844. சரிங்களா? இந்த ஸ்டெயிட்டுக்கும் இந்த கிராஸுக்கு பார்த்தீங்கன்னாலும் பி போர்டில் 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இருக்கும், ஆனால் வந்திருக்காது. சரிங்களா? அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து 7 இல்லைன்னா 2 இறங்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா. இதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது, காட்டுறேன் பார்த்துக்குங்க. இந்த இயர்லி சார்ட் நண்பா, இந்த இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 443 ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 448. சரிங்களா? இதை எடுத்து 3 டிஜிட்டில் வச்சுட்டு இந்த பெண்டிங் இருக்கிற 08 வந்து அடுத்த மாதம் அப்படியே பிசியில் கரெக்டாக 80 வந்து 08ன்னு திருப்பி வச்சுருப்பான். சரிங்களா? இதே மாதிரி இந்த 708 ரிசல்ட் வந்தப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்த 7 எடுக்காமல் இந்த ரெண்டாவது 7 பார்த்திங்கன்னா 703. சரிங்களா? இந்த 703க்கு 708ன்னு சொல்லி சி போர்டு நம்பர் பவர் பண்ணி வச்சுட்டு ரிசல்ட் வந்திருக்கு நண்பா. அப்போ பெண்டிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 45 தான். சரிங்களா? அப்போ 45 நாளைக்கு ஏபிபிசி ஏசியில் எங்கேனாலும் வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிங்க. இது வந்து வீக்லி சார்ட் நண்பா. சரிங்களா? அந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த 869. சரிங்களா? இந்த ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த 849 நண்பா. சரிங்களா? அந்த 849க்கு 869ன்னு வச்சுட்டு அந்த பி போர்டு பெண்டிங் நம்பர் 4 வந்து அடுத்த வாரம் சி போர்டில் வச்சுருப்பான். சரிங்களா? இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிராஸு 885 நண்பா. சரிங்களா? இந்த ஏ போர்டு நம்பர் 8. சரிங்களா? இந்த ஏ போர்டு நம்பர் 8. அடுத்தது இந்த பி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 8. சரிங்களா? இந்த 880 சி போர்டுக்கு ஒரு 5-0 வந்து நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது, காட்டுறேன் பார்த்துங்க. இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா 25. சரிங்களா? அப்படியே ஒரு 3 வாரம் தள்ளி 25. சரிங்களா? 3 வாரம் தள்ளி 25. அப்போ கரெக்டாக ஒரு 3 வாரம் தள்ளி நாளைக்கு பிசிக்கு வந்து ஒரு 25 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஆல்ரெடி நம்ம பி போர்டில் 2ஆம் நம்பர் பார்த்தோம். இந்த கணக்கு பார்த்திங்கன்னா பிசியில் வந்து ஒரு 25 வரக்கு வாய்ப்பு இருக்குது.
அதே 3 வாரம் கேப் விட்டு மேலே பார்த்தீங்கன்னா கூட அந்த நம்பர் பிரித்து வச்சுருப்பான். அந்த 52 வந்து சரிங்களா 562ன்னு சொல்லி வச்சுருப்பான். பி போர்டில் ஒரு 6ஆம் நம்பர் வச்சு சி போர்டில் 2ஆம் நம்பர் நகர்த்தி வச்சுருப்பான். சரிங்களா, அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிசிக்கு 25 ஸ்ட்ராங்காகவே இருக்கு நண்பா. சரிங்களா, இதை நோட் பண்ணிங்க. இன்னொரு ரூட்டு காட்டிக்கிறேன். இது வந்து ஒரு முக்கியமான ரூட் நண்பா. சரிங்களா, இதை வந்து மிஸ் பண்ணாமல் பாரு. நாளைக்கு ஒரு 3 டிஜிட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இந்த 904 ரிசல்ட் வந்தது இல்லைங்களா, போன வாரத்துக்கு 2 நாள் முந்தானேத்து வந்து 904 வரும்போது சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 909 இந்த சீபோர்டு நம்பர். சரிங்களா, இந்த சீபோர்டு நம்பரு கரெக்டாக 909 சீபோர்டுக்கு மட்டும் 9க்கு 4 பவரில் இருக்குது. சரிங்களா, இது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டு 844. சரிங்களா, இந்த 844 பார்த்தீங்கன்னா அப்படியே 849. சரிங்களா, இந்த சீபோர்டு பாருங்கள், அந்த எண்டு இந்த எண்டு. சரிங்களா, இதில் வந்து 844 849 சீபோர்டு நம்பர் மட்டும் அப்படியே ஒரே நம்பர் பவர் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே வச்சுருப்பான். சரிங்களா, இதே மாதிரி இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து 844ங்களா. சரிங்களா, இந்த 844 இந்த 844க்கு மேலே காட்டுறேருங்க. இந்த மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 844 நண்பா. சரிங்களா, இந்த சீபோர்டு நம்பரு 844 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுருப்பான். சரிங்களா, இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த இந்த ஏ போர்டு நம்பர். சரிங்களா, உள் நம்பர் ஏ போர்டு நம்பர். சரிங்களா, 256 ஸ்ட்ரெயிட்டாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அப்படி இல்லைன்னா 652. சரிங்களா, இது திருப்பியும் வைக்கலாம். நான் வந்து நம்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் நண்பா. இதை நோட் பண்ணிக்கிங்க. இன்னொரு ரூட் இருக்குன்னு காட்டிடுறேன். இதே வீக்லி சார்ட்டில் தான். சரிங்களா, இந்த லாஸ்ட்டு 3 நாள் ரிசல்ட்டு. சரிங்களா, இந்த லாஸ்ட்டு 3 நாள் ரிசல்ட்டு இந்த சீபோர்டில் அப்படியே பாருங்கள் நண்பா. சரிங்களா, 2 நாளைக்கு முன்னாடியே வந்து 272. சரிங்களா, இதே தான் 277ன்னு இருக்கும். அதில் வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி பாக்ஸ் டைப். சரிங்களா, அப்படியே ஒரு நம்பர் தள்ளி மேலே பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டு அதாவது 904. சரிங்களா, இதில் வந்து 990 இருக்கும். ஒரு நம்பர் பவர் பண்ணி பாக்ஸ். சரிங்களா, இதே மாதிரி நேற்று ரிசல்ட் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 844 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே விழுந்துருக்கும். சரிங்களா, இந்த 844 அப்படியே கரெக்டாக ஒரு நம்பர் தள்ளி இங்கே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 341 நண்பா. கீழேருந்து பார்த்தீங்கன்னா 143. சரிங்களா, இதில் வந்து ஏதோ ஒரு நம்பர் பவர்லையோ இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. இதே நோட் பண்ணிக்கிங்க. மந்த்லி சார்ட்டில் மட்டும் ரூட்டு பார்த்துடலாம் நண்பா, அவ்வளோதான். சரிங்களா, அதாவது போன மாதத்துக்கு முந்தின மாதம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 574. சரிங்களா, இப்போ அதே நம்பர் தான் இங்கே வந்து 754ன்னு சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா, அதே நம்பர் தான் ஜம்பிள்டு பண்ணி வச்சுருப்பான். சரிங்களா, இதே கணக்குக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதே 3 நம்பர்லேருந்து ஒரு 2 நம்பராவது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, அதில் வந்து ஏதோ ஒரு நம்பர் பவராகவோ இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவோ இறங்கலாம் நண்பா. சரிங்களா, இப்போ பார்த்த பேட்டர்னுக்கு என் கெஸிங் கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா, ஒரு சப்போர்ட்டுக்கு 7 கொடுக்குறேன். சரிங்களா, பி போர்டில் 2 இல்லைன்னா 7 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா, அதே மாதிரி நாளைக்கு பிசிக்கு மட்டும்தான் நண்பா. சரிங்களா, பிசிக்கு வந்து 8 நம்பர் நண்பா. சரிங்களா, அதாவது 25 20 75 70 இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா, ஒரு வேளை திருப்பி வச்சாலும் வைப்பான். அதனால் வந்து பிசிக்கு மறுபடியும் ஒரு 52 ஒரு 57 ஒரு 02 07 நண்பா. சரிங்களா, பி போர்டில் 2 அதே மாதிரி சி போர்டில் 5 என் கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது நண்பா. அதே மாதிரி 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்த பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன். 452 425 ஒரு 652 625. ஏ போர்டுக்கு ஒரு 8 கூட வர வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால் 825 802. சரிங்களா, அதே மாதிரி கடைசியாக பார்த்தோம்ல அந்த 3 டிஜிட்டு அதில் வந்து 143 ஒரு 341 நண்பா. சரிங்களா, இன்றைக்கி ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். டி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7ஆம் நம்பர் வருங்கிறது என்னோட கெஸிங் நண்பா. அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். 74 52 74 25 78 02 76 52 72 56 நண்பா. சரிங்களா, உங்கள் கணக்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.